ஊரா வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களுக்கு வந்து பேனா வைக்கும் போதும் சரி, அவர்களுக்கு வந்து சிலை வைக்கும் போதும் யார் வீட்டு அப்பா மனதில் நீங்கள்லாம் இதெல்லாம் செய்கிறீங்கன்ற கேள்விகள் வந்து வெளியில் வந்து நேர்ந்தது. அதே போல் இந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து இல்லாதப்பட்டவங்களா, ஏற்கனவே 3 முறை 4 முறை 7 முறைன்னு இப்போ எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏக்களுக்கு எதுக்கு காரு? கொடுக்குற மாடே தான மாடு, அதை வந்து பல்ல பூச்சி பார்த்தானன்ற மாதிரி கார் இலவசம்னே எனக்கு இன்னோவா கார் ஒன்று கொடுங்கன்றாரு பாருங்க. பெட்ரோல் விற்கிற விலைவாசியில் என் பின்னாடி எதுக்கு இவ்வளோ காருன்னு சொல்லி நான் வந்து முன்மாதிரியாக இருந்து குறைக்கிறேன்றாரு. அதை பார்த்து 2 ஆளுநர்கள் குறைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து செலவினங்களை குறைச்சி இந்த கஜானா அரசு கஜானாவுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்க இந்த சட்டமன்றத்தை பற்றியும், அதே போல் இன்னைக்கு வந்து இந்த தென் மாநில மண்டல முதல்வர்களுடைய மாநாட்டில் முதல்வர் அவர்கள் வந்து துணைத் தலைவராக கலந்துட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோட கலந்து என்னென்ன கோரிக்கைகள் வச்சான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டார்டிங்கில் இந்த சட்டமன்றத்தில் நடக்கிற பல நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசணும்னு விருப்பப்படுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவங்க வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து முன்வைக்கிறாங்க. இந்த குறிப்பாக இந்த அமைச்சர் வேலுவெல்லாம் வந்து ஏவா வேலு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்து இந்த சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் உட்கார்ந்துருக்க அந்த இருக்கையாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கும்போது நான் பார்த்து இரவு 8 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம்ன்றதெல்லாம் சொல்கிறார். அப்படியே இருக்கும்போது தான் அந்த இன்னொரு விவகாரம் வருது. 16 கோடி ரூபாயில் அவர் கட்டின அந்த பாலம் வந்து எப்படிங்க அடிச்சுட்டு போச்சு அப்படின்ற அந்த கேள்வியை வந்து எதிர்த்தரப்பில் வைக்கும்போது, இயற்கையோட சீற்றம் அப்படின்னும் போது அமைச்சர் ஆதரவு குறுக்க பூந்து உங்களுடைய வெள்ளை அறிக்கை வந்து உள்ளே இருக்கு, நாங்கள் வந்து உடனடியாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடும் விவாத பொருளாக, அதாவது ஆக்ஷன்னா இவங்க ஆக்ஷன், அவங்க ரியாக்ஷன், அவங்க ஆக்ஷன், இவங்க ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சட்டமன்றம் வந்து ஒரு சூடான ஒரு விவாத மேடையாகவே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். அதில் இது வரைக்கும் யாரும் பதிலடி கொடுக்காது. இந்த திமுகனாலே வந்து அந்த அளவுக்கு யாரும் வந்து அன்றைக்கி எம்ஜிஆர் காலமாக இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், இவங்க தான் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்து எதிரடி பலமான ஒரு அடியை கொடுத்துருந்த இடத்துல இன்னைக்கு வந்து தாவாக்கா உட்காந்துருக்கிறத எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க. புசி ஆனந்த் அவர்கள் கூட வந்து நம்ம மைக்கெல்லாம் நீட்டினோம், இந்த ப்ரெஸ் எல்லாம் நீட்டினா எந்த பதிலும் சொல்லாத போனவர் கூட சட்டமன்றத்தில் ஒரு ஆக்ரோஷமா அவர் வந்து எதிரணிக்கு வந்து பதில் கொடுக்கறது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அதுவும் அவர் வந்து குறிப்பா பல திட்டங்களை கொடுத்துருக்காரு. என்ன திட்டங்கள்லாம், இந்த நீர்நிலைகள் துறை அமைச்சராக இருக்காரு, அந்த நீர்நிலைகளை வந்து எப்படி வந்து தூர்வாடுறது, அங்க வந்து அங்கங்க தடுப்பணைகள் அப்படின்னு சொல்லி பல 1000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. முதலமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ காப்பீட்டு அதை வந்து 5 லட்சத்திலிருந்து 25 காப்பீட்டு கழகமெல்லாம் ரொம்ப சூப்பரான பல திட்டங்களை வந்து இந்த தாவக அரசு முன்னெடுத்து போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே இப்படி வரும்போது முதல்வர் வந்து நேற்று பேசின சில இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக, ஒரு விவாத பொருளாக மக்களிடையவும் கிளம்பியிருக்கு. பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் சரி, அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலையும் கிளம்பியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன அது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் வந்து ஒரு கார் இலவசம், அதுக்கு வந்து படி, அதாவது என்னன்னா ஒரு உதவியாளர் வச்சுக்கிறதுக்கு ஒரு 25,000 ரூபா, இந்த கார் செலவுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்ற படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபா வந்து செலவினம் வருது. இந்த செலவுகள் எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 250 கோடி ரூபாய் வந்து முதல்வர் வந்து எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே உதவியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, அவருக்கு கார் அவசியமா அப்படின்னா தேவையில்லை. நம்ம அமைச்சரவையிலேயே ஒரிஜினலாம் கோடி கணக்கில் சொத்து இருக்கு, அவருக்கு கார் அவசியமானா அவருக்கு அவசியம் இல்லை. மரிய வில்சன் வந்து ஒரு குழுமத்துக்கு ஜேபிஆர் குழுமன்ற அந்த குழுமத்தில் மருமகனாக இருக்காரு. அவர் போன்றவர்கள், புசி ஆனந்த் போன்றவர்கள், நம்ம விஜய் அவர்களே டாப் அண்ட் கார் பல வச்சிருக்காரு. வரி விலக்கெல்லாம் கேட்ட அந்த சம்பவமும் இருக்கு. அந்த மாதிரி இவ்வளவு வந்து வரி விலக்கு கேட்டு டாப் அண்ட் வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குமதி பண்ணி இவ்வளவு கார்கள் வந்து வச்சிருக்கிற இவங்களுக்கு எதுக்கு கார் அப்படின்ற வந்து மக்களிடையே பெரும் பேசும் பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு இருக்கிற இந்த 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. இந்த கடன் மானியம் தரேன்னு நீங்க கேஸ் 6 மானியம் இதை வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 2,500 ரூபாய் வந்து மாசம் கொடுக்க போறோன்றீங்க.
அப்படி இருக்கும்போது போன ஆட்சியில நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்பீங்க. அந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சியில ஊழல் இருந்தது, அந்த ஆட்சியில பல மாற்றங்கள் வேணும்னு சொல்லி தான் ஒரு மாற்றமா ஒரு மக்களுடைய நீங்க அன்பா பேசி நீங்க ஒரு ஆதரவா இருந்து மக்களுக்காக நான் இருப்பேன், ஒரு தீய சக்தியை ஒழிச்சு ஒரு தூய சக்தியா நான் ஆட்சி கொடுப்பேன்ற இடத்துல இன்னைக்கு அதாவது இந்த எம்எல்ஏ கார் இல்லவே இல்லை, எனக்கு கார் நான் ட்ரெயின்ல தான் வரேன், அங்கேருந்து ஆட்டோல நான் உள்ள வரும்போது சட்டமன்ற கேட் கீப்பர் என்னை தடுத்து நிறுத்துறாரு அப்படின்றாரு. கேட் கீப்பர் தடுத்து நிறுத்துறாருன்னா அவருக்கு உங்களை எம்எல்ஏன்னு தெரியலனா ஓகே, உங்க சட்டமன்றத்துல உங்களை எம்எல்ஏன்னு தெரியலனா தான் அது தப்பு. உங்க சட்டமன்றத்துல உங்களை எல்லாரையும் எம்எல்ஏன்னு தெரியுமா தெரியாதா? அங்க நீங்க போய் வேலை செய்ய போறீங்க, உங்ககிட்ட கார் இருக்குன்றத அதிகாரப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா எல்லாருமே எடுத்து போறாங்க. ஏன்னா நீங்க உங்க அஃபிடவிட்ல கொடுக்கும்போது என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து போடுறீங்க. அதுலயும் இன்னொருத்தர் பாருங்க, அதாவது இன்னொரு விஜய்க்கு சொல்றாங்க, ஊரா வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களுக்கு பேனா வைக்கும் போதும் சரி, அவர்களுக்கு சிலை வைக்கும் போதும் யார் வீட்டு அப்பா மனதுல நீங்க எல்லாம் இதெல்லாம் செய்றீங்கன்ற கேள்விகள் வெளியில நேர்ந்தது. அதே போல இந்த எம்எல்ஏக்கள்லாம் இல்லாதப்பட்டவங்களா, ஏற்கனவே 3 முறை 4 முறை 7 முறைன்னு இப்போ எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏக்களுக்கு எதுக்கு காரு அப்படின்ற கேள்வி வருது. சரி, ஏதோ இல்லாதப்பட்ட போன இதுல பிஜேபியில ஒரே எம்எல்ஏ காலில் செருப்பு கூட இல்லாம வந்தார் காந்தி. அவரை போல ஒரு தூய்மையான காமராஜரை போல ஒரு கக்கனை போல மக்கள் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு கார் கொடுத்து அரசு தரப்புல இருந்து ஏதோ ஒரு செலவு பண்ணி போகும்போது 2 கதை சட்டம் மொத்தம் இருக்குது காமராஜர் அவர்கள்கிட்ட. அந்த மாதிரி ஒரு தூயமான அரசியல்வாதிகளுக்காக நம்ம காரை கொடுக்குறோன்றது இருந்தா கூட மக்கள் சரின்னுவாங்க. ஆனா இவ்வளவு செலவினங்கள் இன்னைக்கு இருக்கு, வட்டியே 40,000 கோடி நம்ம கட்டிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது டாப் அண்ட் காரா இப்போ வரிசையா அங்க நின்றுட்டு இருக்கு. இதுல எதை நம்ம சாய்ஸ் பண்ணலான்னு, இன்னொருத்தர் கொடுக்குற மாடே தான மாடு, அதை பல்ல பூச்சி பார்த்தாங்கன்ற மாதிரி கார் இலவசம் எனக்கு இனோவா கார் ஒன்று கொடுங்கன்றாரு பாருங்க. இதெல்லாம் தேவையா? ஒரு ஆளு ஒரு எம்எல்ஏ போய் அந்த எம்எல்ஏ சுற்றி பார்க்கறதுக்கு தான் இது, அதுக்கு ஒரு ஸ்கூட்டர் இருந்தா போதாதா? கார் தான் ரொம்ப அவசியமா? நீங்க ஒரு 7 பேர் அடியாள் படையோட போயிட்டு அங்கங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிற மக்கள் பிரச்சனையா பார்க்க போறீங்க. இருக்கிறது ஒரு தொகுதியில 330-400 பூத் இருக்க போது, ரொம்ப அதிகபட்சமா போனா அந்த அதிகபட்சமா எப்படி செலவினங்களை குறைக்கணும். பிரதமர் மோடி அவர்களை பாருங்க, பெட்ரோல் விற்கிற விலைவாசியில என் பின்னாடி எதுக்கு இவ்வளவு காருன்னு சொல்லி நான் முன்மாதிரியா குறைக்கிறேன்றாரு. அதை பார்த்து 2 ஆளுநர்கள் குறைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம எப்படி செலவினங்களை குறைச்சி இந்த கஜானா அரசு கஜானாவுக்கு நம்ம கொண்டு வர போறோம். அந்த எவ்வளவோ கபலீகரம் பண்ண இந்த சொத்துக்கள் இருக்கு, இந்த சொத்துக்களை எப்படிலாம் நம்ம இந்த தமிழகத்துக்கு கொண்டு அரசு கஜானாவை நிரப்ப போறோம். தொழிற்சாலைகள்லாம் ஆந்திராவை நோக்கி போகுது, தொழிற்சாலைகள்லாம் குஜராத்தை நோக்கி போகுதுன்னு அண்ணாமலை முதற்கொண்டு எல்லாரும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் வெறும் பேப்பர்ல எழுதின அந்த இதுவாகவே இருக்கு. இவ்வளவு கோடி ரூபாய் உள்ள வரப்போகுது, இவ்வளவு தொழிற்சாலைகள் உள்ள வரப்போகுதுன்னு சொல்றீங்களே, இது வெறும் பேப்பர்ல தான் இருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் முதற்கொண்டு எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வெறும் சைன் தாங்க போட்டிருக்காங்க, எம்யூஏ தாங்க போட்டிருக்காங்க, இதெல்லாம் எப்போ தொழிற்சாலையாகி எப்போ இந்த பணம் எல்லாம் உள்ள வரப்போகுதுன்னு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விகளை, அந்த மக்களுக்கான திட்டங்களை, எத்தனையோ பேருக்கு முதியோர் பென்ஷன் வராம கண்ணு நம்ம கிட்டே அழுத பல பாட்டிகள் இருக்கிறாங்க. அந்த பாட்டிகளுக்கு முதியோர் பென்ஷன் கொடுத்து அந்த செலவினங்களுக்கு செலவிட்டா கூட ஐயா நல்லது பண்றாரு. இப்ப காலை உணவு திட்டம் எடுத்து வந்திருக்கீங்க, அந்த மாதிரி நல்லது திட்டம் இருக்கு. நீங்க உங்க கட்சியிலேயே காலைல பகல்ல ஏழைகளுக்கு பல பேருக்கு உணவு போடுறீங்க, அம்மா உணவகத்தை சரி பண்றீங்க. இதெல்லாம் அருமையான திட்டம். இதெல்லாம் தேவையில்லாத செலவினன்றது தான் நம்ம ஒரு பத்திரிகையாளரா பார்வையை வைக்க விரும்புறோம். அடுத்து இந்த MOU திட்டத்துக்கு போவோம். இந்த தென் மண்டல முதல்வருடைய மாநாடு, இதுல போயிட்டு இந்த டீலிமிட்டேஷன் சூப்பருங்க. அது டீலிமிட்டேஷன்ல இங்க அமைச்சரவையில நீங்க ஒரு என்ன தீர்மானம்லாம் போட்டீங்க, அதாவது 543 தொகுதி இருந்தா போதும், அதுக்கு மேலலாம் வரக்கூடாது, தமிழ்நாடுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. நீங்க இன்னைக்கு அதையே என்ன சொல்றீங்க, இந்த டீலிமிட்டேஷன்ல உங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணியில தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது, இந்த 543 இருந்தா போதாது, இன்னைக்கு அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்த மாதிரி நீங்க பேசி ஒரு பெரிய யூட்டர்ன் அடிச்சதா பெரிய ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அந்த விமர்சனம் நமக்கு நம்மளோட என்ன கேட்குறோம்னா, எப்படி இங்க கட்சிகளே என்ன பண்ணுது, மாவட்ட செயலாளர்களை பிரிச்சு தான் போடுறாங்க. தமிழகம் இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருந்தால் அந்த ஏரியாவை 2ஆ பிரிச்சு 2 மாவட்ட செயலாளராக போட்டு அதில் நிறைய நம்ம கட்சி வளர்க்கணும்னு பார்க்குறாங்க. அது போல தான் இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஒரு 33% எம்பிக்கள் வருவாங்க.
800 பேரா ஆச்சு இந்த எம்பிக்கள் அப்படின்னீங்கன்னா அதுல 33% பாருங்க, கிட்டத்தட்ட 200 எம்பிக்கள் வந்து தமிழக எம்பிக்களா வருவாங்க, பெண் எம்பிக்களா வருவாங்க. அந்த பெண் எம்பிக்கள், அது ஒரு சபையே வந்து பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள், பெண்கள் தான் இந்த முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பெண்கள் நல்லா இருந்தாலே இந்த நாடு சுபிக்ஷமா இருக்கும். அது போல இந்த பெண்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் வர இதை வந்து நம்ம ஏன் கெடுக்கணும்? அது இந்த தமிழகத்துக்கு எந்த குறையும் இல்லாம இந்த டீலிமிட்டேஷன் நடக்குதான்னு நம்ம பார்க்கணும். நீட் எக்ஸாம்னா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விலக்கு கேட்குறீங்க, அது எப்படி சாத்தியம்? அந்த சாத்தியம்ன்றது வந்து இது வந்து நடக்காத காரியம். இது நடக்கணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நீங்களே சட்டமன்றத்துல உங்க அமைச்சரே வந்து எதிர்கட்சிகளுக்கு சொல்றீங்க. அப்படின்னு போது இதை வந்து எதிர்கட்சிகள் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 7.5% எடப்பாடியார் காலத்துல கொடுக்கப்பட்டது, அதை வந்து உயர்த்த போறீங்க அப்படின்னும் போது அது வந்து சூப்பர். அது ரெண்டாவது, நம்ம வந்து பிஎம்ஆ இருந்துதான் இதை மாற்ற முடியும். நீங்க வந்து இதை வந்து ஆல் இண்டியா ஃபுல்லா இது எக்ஸாம் நடக்குது அப்படின்னும் போது ஆல் இண்டியா இந்த எக்ஸாம்ல ஏதாவது குற்றம் குறை இருந்தா பரவாயில்ல, +2 அடிப்படையை வச்சு நீங்க வந்து மெடிக்கல் எக்ஸாம்ல நடத்தணும்னா ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜும் ஒவ்வொரு எக்ஸாம் வைக்கிறான். அப்ப இந்த மாணவர்கள் 100 மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்றான், 100 மெடிக்கல் எக்ஸாம் எழுதுவானா, ஒரே ஒரு நீட் எக்ஸாம் எழுதி அவன் வந்து நல்லா பாஸ் பண்ணி அவன் வந்து சீட்டு சேர்றது ஈஸியா. எத்தனையோ அடித்தட்டு மக்கள் இப்போ கூட இந்த தமிழகத்துல இருந்து எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க, நீங்களே உங்களுடைய இதுலயே வந்து எடுத்து போடுறாங்க. தமிழக அரசு இதுலேருந்து நான் வந்து அடித்தட்டு மக்கள்லேருந்து வந்தேன், நான் ஒரு பழங்குடியின பெண், நான் வந்து நீட் எக்ஸாம்லாம் வந்து நீட் இல்லைன்னா நான் வந்து பாஸ் ஆகிருக்கவே முடியாது அப்படின்னும் போது இந்த சாதனையெல்லாம் வந்து நீட்னால தானே வருது. இதே வந்து அதாவது வந்து என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்கல்ல, இவ்வளவு கொடுத்தாதான் வந்து மெடிக்கல் சீட்ல சேர முடியும்ன்ற அந்த இதெல்லாம் போச்சு. அதாவது இந்த நீட்டுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து 9வது 10வதுலேருந்து இந்த பசங்களை வந்து இந்த நீட்டு தேர்வுக்கு நம்ம தயார் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மானியங்கள் பல வாங்கி அந்த அரசு பள்ளிகளை வந்து நம்ம வந்து நிறைய செயல்படுத்தி நல்லா கொண்டு வர வேண்டியது இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மது வாங்கி கொடுத்து இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஒருத்தர் மேல கேஸ் வந்து பதிஞ்சிருக்காங்க. இது போன்ற 2 அரசு பள்ளி மாணவிகள் ஸ்கூல்லயே வந்து குடிக்கிற அந்த சமூக வலைதளத்துல வருது. இதெல்லாம் தானே பள்ளிக்கல்வித்துறை பார்க்க வேண்டியிருக்கும். இந்த பள்ளிக்கல்வித்துறை இதெல்லாம் வந்து செய்யுதான்ற கேள்வி இன்னைக்கு வந்து எழும்புது இல்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை 2 இடத்துல நடந்திருக்கு. காவல்துறை என்ன பண்ணுது? போதையால இந்த ஏதாவது இந்த பாலியல் வன்கொடுமை கம்மியா இருக்கா அப்படின்ற கேள்விகளை எதிர்கட்சி இன்னைக்கே முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கம்மியா இருக்கா? அங்கங்க திருப்பி 1-2 லாக்அப் டெத் நடக்க ஆரம்பிச்சிச்சு. போதையால கொலைகள் நடக்குது. இந்த கொலைகள்லாம் நடக்காம பாத்துக்கிறதுக்கு தான் வந்து காவல்துறை இருக்கு. இந்த காவல்துறை என்ன செய்யுது? நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் தடுக்கிற? நடந்த பின்னாடி ஆக்ஷன் எடுக்கிறதுன்றது வேற. அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கொலைகளை தடுக்கணும்ல. அந்த தடுக்கிற அந்த ரோந்து போறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏன் செய்யலைன்ற கேள்வியை வந்து முன்மாதிரியா வைக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது, 3 மாசம் தான் ஆகுதுன்னு நம்ம வந்து சொல்லிட்டே போக முடியாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உடனடியா இந்த 6 மாசம் ஆயிடும், 6 மாசம் 1 வருஷம் ஆயிடும், 1 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சே போயிடும். இந்த 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்குற நீங்க 6 கேஸ் சிலிண்டரை முதல்ல கொடுக்கலாம். ஏன்னா உங்களை நம்பிதான் இந்த பெண்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 2500 ரூபா கொடுக்குறேன்னு நீங்க இந்த 2500 ரூபா நீங்க உடனடியா கொடுக்கறதுக்கான வழிவகையை வந்து சீக்கிரம் செய்யணுன்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. முதியோர் பென்ஷன் வரலன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. அரசுல உதவி பெறும், அதாவது இடைநிலை ஆசிரியர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க இன்னும் பர்மனன்ட் ஆகாம அவங்களுடைய சம்பளமே உயராம 8000 ரூபாய்க்கு நான் என்ன சார் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க கதறினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அடுத்த போராட்டத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு 6 மாசம் பார்ப்பாங்க. அதுக்குள்ள நமக்கு வரல அப்படின்னா போன ஆட்சியில நீங்க ஆதரவு கொடுத்த அனைத்து போராட்டங்கள், செவிலியர் போராட்டமா இருக்கட்டும், இல்ல அரசு ஊழியர்கள் போராட்டமா இருக்கட்டும், இல்ல நர்ஸுகளாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரை திரும்பி வந்து போராடுவாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதாகை ஏந்திட்டு வந்துருவார். அவர் வந்து இறங்கி திமுக வந்து எப்பயுமே வந்து எதிர்கட்சியா இருந்தா அரசியல் வேற மாதிரி செய்யுன்றது மக்களுக்கே நல்லா தெரியும். அந்த அரசியலை அவங்க கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம மக்களுக்கு என்ன செய்ய போறோம்? ஊழல் அமைச்சர்கள் 3 பேர் உங்களுக்கு டேபிள்ல இருக்குன்னீங்க. அந்த ஊழல் அமைச்சர்கள் டேபிள் ஆதாரத்தோட இருக்குன்னும் போது விரைவான நடவடிக்கை சீக்கிரம் எடுத்து நேரப்போ வெளியிட போறேன். நீங்க வெளியிட்டு அவங்களுக்கு மேல உரிய தண்டனையை வாங்கி கொடுத்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.